வெல்கம் டு டிஜே எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் டிஎன் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 1 நம்பர் சிஸ்டம் எக்ஸாம்பிள் 1.1 to 1.4 வரைக்கும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் சாப்டர் ரிலேட்டடாக சொல்லுவேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கீ பாயிண்ட் 1 அதில் வந்துட்டு டாட்டுக்கு ரைட் சைடில் ஆரோ போட்டுருங்க, டாட்டுக்கு லெஃப்ட் சைடில் ஆரோ போட்டுருங்க. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே ஹோல் நம்பர், ரைட் சைடில் வந்து டெசிமல் நம்பர். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஈஸியாக புரியும். அப்போ 23.456 இதில் 23 வந்துட்டு ஹோல் நம்பர்ஸ், இந்த 4, 5, 6 இது எல்லாமே டெசிமல் நம்பர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் 1.1ல் क्वेश्चन எழுதுறேன். ரவுண்டு 2.367 to the nearest whole number. So question வந்து ரவுண்டு நம்பர் கொடுத்துட்டு to the nearest whole number. So key point 2 பாருங்க, whole number up to the 10th places of decimal. ஸோ இது மூணுமே எழுதிருக்கேன். அது எதுக்காக அப்படின்னா இந்த 2.367ல் எதை வச்சு நம்ம அண்டர்லைன் பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு கேட்டுருக்காங்க. ஸோ நியரஸ்ட் ஹோல் நம்பர், அப்போ இங்கே ஹோல் நம்பர் இருக்கா, ஸோ இதை வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும். அண்டர்லைன் பண்ணுறதுக்காக உள்ளது தான் இந்த கீ பாயிண்ட்ஸ். அப்போ பண்ணியாச்சு. அப்போ நியரஸ்ட் ஹோல் நம்பர்னால் 3. இந்த 3 வந்து less than 5 ஈக்குவல்ட்டா இல்லை greater than 5 நம்ம பார்க்கலாம். less than 5. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஈஸியாக புரியும். 0.734. இப்போ இதில் வந்து இந்த நம்பரை அண்டர்லைன் நான் பண்ணியிருக்கேன். அண்டர்லைன் பண்ணுறதுக்கு அடுத்த நம்பர் பாருங்கள் 4, less than 5 இருக்குது. ஸோ ஆன்சர் வந்துட்டு 0.73. இப்போ அடுத்த இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு 5. ஸோ 3 வந்து அதே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து 5. ஸோ ஆன்சர் வந்து எப்படி இருக்குன்னா இந்த அண்டர்லைன் பண்ண நம்பரோட +1 வந்து ஆட் பண்ணணும். ஸோ 0.7, 3 + 1 வந்து 4. ஸோ 74. இதே கிரேட்டர் than 5 இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 0.736. ஸோ இதுலேயும் 3 அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்து நம்பர் வந்து 6. ஸோ கிரேட்டர் than 5. அப்போ அண்டர்லைன் பண்ண நம்பரோட 1 ஆட் பண்ணணும், 0.74. இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ 3ங்கிறது வந்து less than 5. ஸோ இந்த நம்பரை அப்படியே தான் வச்சுக்கணும். ஆன்சர் வந்துட்டு 2.367. ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 1.2. இதில் வந்துட்டு ரவுண்டு 99.95 to the 10th place அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10th place, அப்போ கீ பாயிண்ட்ஸில் நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். அப் டு த 10th places ஆஃப் டெசிமல். இது ஏன் இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 10ங்கிற இடத்துல 100ன்னு கொடுப்பாங்க, 1000ன்னு கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வேறு இது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம எக்ஸாம்பிள் 1.2ல் வந்து 10th places-ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10th placesனால் டாட்டுக்கு ரைட் சைடு இருக்கிறது தான் டெசிமல் நம்பர்ஸு. ஸோ இதுதான் 10th places. அப்போ 99.95ல் இந்த நம்பர் தான் 10th places. அப்போ கீ பாயிண்ட் 3 பாருங்கள், ஈக்குவல் டு 5 இருக்குது. ஸோ அந்த அண்டர்லைன் பண்ண நம்பரோட +1 ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ணோம்னா 9ஓட 1 ஆட் பண்ணால் 10. ஸோ 10 இங்கே போட்டுட்டு மீதி 1 இருக்கா, ஸோ இங்கே 99 + 1 வந்து 100. ஸோ ஆன்சர் வந்து 100. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 1.1 போட்டிருக்கேன், எக்ஸாம்பிள் 1.2 போட்டிருக்கேன். பொறுமையாக வீடியோவை பாருங்கள். இப்போ அடுத்து எக்ஸாம்பிள் 1.3க்கு போகலாம். எக்ஸாம்பிள்
1.3. அதில் வந்து ரவுண்டு 52.6583 up to, அதில் நோட் பண்ணிங்க, up to second places of decimal. So key point 2 பாருங்க, to the second places of decimal. So இந்த இடத்துல உங்களுக்கு 2ங்கிற இடத்துல 3 4 அப்படின்னு வரலாம். அப்போ இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் பிளேசஸ், இது தேர்ட் பிளேசஸ், ஃபோர்த் பிளேசஸ். ஆனால் நமக்கு கொஸ்டினில் கேட்டுக்கிறது செகண்ட் பிளேசஸ். அப்போ இதைத்தான் நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணணும். ஸோ 6583. ஸோ செகண்ட் பிளேசஸ் தான் அண்டர்லைன் பண்ணியாச்சு. அப்போ கீ பாயிண்ட் 3க்கு வாங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்பர் 8 greater than 5 இருக்குது. ஸோ அண்டர்லைன் பண்ண நம்பரோட +1 ஆட் பண்ணணும். அப்போ 52.6, இந்த 8 greater than 5 இருக்கிறதுனால இந்த 5 கூட 1 ஆட் பண்ணிடுறோம். அப்போ 66. இதுதான் ஆன்சர். ஸோ இதை பாக்ஸ் போட்டுருவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.4. அப்போ கொஸ்டின் எழுதுறேன். ரவுண்டு 189.0007 up to third places of decimal. அப்போ to the second places, இந்த இடத்துல 3 வரலாம் 4 வரலாம் சொல்லியிருந்தல. ஸோ நமக்கு சம்ஸில் வந்து தேர்ட் பிளேஸஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ 189.0007 இதில் தேர்ட் பிளேசஸ் ஆஃப் டெசிமல். ஸோ ரைட் சைடு தானே டெசிமல். அப்போ 1 2 3. ஸோ இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும். இது கீ பாயிண்ட் 2 படி இதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். அண்டர்லைன் பண்ணதுக்கு அடுத்த நம்பரு என்ன நம்பர்னு பார்க்கணும். ஸோ கீ பாயிண்ட்டில் என்ன இருக்குது? கிரேட்டர் தென் 5. அப்போ 7 இருக்கா, இது கிரேட்டர் தென் 5. அப்போ அண்டர்லைன் பண்ண நம்பரோட +1 ஆட் பண்ணணும். ஸோ 189.00 ஆட் பண்ணால் 1. இதுதான் ஆன்சர். ஸோ இதை வந்துட்டு அண்டர்லைன் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். 456.879. ஸோ டாட்டுக்கு ரைட் சைடில் இருந்தால் டெசிமல் நம்பர், டாட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருந்தால் ஹோல் நம்பர். ஸோ டாட்டுக்கு லெஃப்ட் சைடு தானே, இது வந்து ஒன்ஸ், இது டென்ஸ், இது ஹண்ட்ரட்ஸ். அதே மாதிரி டாட்டுக்கு ரைட் சைடில் இருந்தால் டெசிமல் நம்பரா, இங்கே இது வந்து டென்ஸ் பிளேசஸ். சரிங்களா? 10th பிளேசஸ். இது வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேசஸ். இது வந்து தௌசண்ட்ஸ் பிளேசஸ். இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு எப்பவுமே 1 place 1, இது வந்து 10th பிளேஸ், இது வந்து 100th பிளேஸ். டாட்டுக்கு இந்த பக்கம் 10th பிளேஸ், 100th பிளேஸ், 9th பிளேஸ், 1000th பிளேஸ். இது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதோட அவ்வளோதான். கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.